Don't chase your ex in social media. She will be another one's girl. ஸோ த திங், இந்த இடத்துல ஒரு கோட் ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ எவர் ஃபைண்ட் யோர் செல்ஃப் இன் அ சுச்சுவேஷன் வேர் யூ ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் அ உமன் who already lost your center. ஸோ இந்த கோட் த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல டேவிட் டெய்டா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. எப்பவுமே ஒரு உமனை போய் ப்ளீஸ் பண்ணணும், சேஸ் பண்ணணும்னு நினைக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாடர்ன் மென் கிட்ட நான் நிறைய பாக்குற ஒரு விஷயமே, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த பொண்ணை விட்டுட்டு வராம எப்பவுமே அந்த பொண்ணோட சோசியல் மீடியால போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு பிளாக் பண்ற வரைக்கும் தலைவன் வந்து அப்படியே இருப்பாப்ல. தென் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நிறைய தாட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவா, நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு ட்ரூத் பாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரூத் பாமா நான் இந்த இடத்துல சொல்ல போற விஷயமே, ஒன்ஸ் அவங்க எடுத்த டிசிஷன் வந்து இப்ப எடுத்தது நீங்க நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளா அவங்க மண்டைக்குள்ள அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு டிசிஷன், அவங்க மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே ஃபைன், இவன் கூட ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணலாமா வேணாமான்றத ரொம்ப நாளா அவங்க போட்டு யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது திரும்பி அவங்க வரத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையவே கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லி. ஓகே, ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டிசிஷன் ஒரு பொண்ணு வந்து எடுக்கிறாங்க, ஓகே ஃபைன் பிரேக்அப் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்கன்னா ரொம்ப நாளாவே யோசிச்சு இருந்திருப்பாங்க, இப்பதான் யோசிச்சு எடுத்து கிடையாது. ஓகே லெட்ஸ் சே உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, என்னோட சேஸை நான் என்னோட எக்ஸை நான் வந்து சேஸ் பண்ணேன் ஒரு 1 year பிஃபோர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு 1 year பிஃபோர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேற நம்பர்ல இருந்து கால் பண்றது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இல்ல யார் கூட வெளியே போனாலும் ஓகே இவன் கூட வெளியே போயிட்டு இருக்கா, எதுக்கு இவன் யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர். அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நமக்குள்ள இன்னுமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பி ஓகே ஃபைன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணுங்க மேக்சிமம் திரும்பி இப்படிதான் யோசிப்பாங்க, ஒருத்தனை நம்ம விட்டு போயிட்டோம்னா அவன் நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணிடுவாங்க. ஸோ த திங் விச் இஸ், நான் மேக்சிமம் திரும்பி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே பாதிக்கப்படுவேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, என்ன நடந்துக்கணும் எப்படி பேசணும். பிகாஸ் இப்போ அம்மா வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க, எல்லார் வீட்லயுமே அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க, எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கோ, எல்லாத்தையும் பாசமா இரு, இப்படி இருந்தாதான் உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னுவாங்க. ஆனா இந்த உலகத்துல இட்ஸ் அ சர்வைவல் வேர்ல்ட் ரைட். இங்க வந்து ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்கு. செக்ஸ்க்காக வார் நடந்துட்டு இருக்கு, ஸ்பெர்ம் வார் நடந்துட்டு இருக்கு, மணிக்காக வார் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ஒரு வார் நடந்துட்டு இருக்கீங்க கரெக்டா. ஸோ அப்படிங்கும் போது நம்ம அந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம ஒரு மேஸ்குலினான ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கொடுத்தாகணும் கரெக்டா. ஆஸ் அ மென்னா படுத்துட்டோம்னா நம்ம மேஸ்குலிட்டிக்கு பழகிதான் ஆகணும். மேஸ்குலிட்டி பத்தி ஒரு மேஸ்குலினா இருக்கிற ஃபாதர் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும். எங்க அப்பா இறந்துட்டனால எனக்கு அதெல்லாம் சொல்லி தரல. ஸோ ஸோ விமன் எப்பவுமே வந்து, அதாவது உங்களை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவன் நம்மளை நினைச்சு ஃபீல் பண்ணணும், இவன் நம்மளை நினைச்சு அழணும், இவன் நம்மளை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் வந்து நார்மலா இருக்கக்கூடாது. அப்போதான் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. மேபி நீங்க வந்து மியூச்சுவலா பிரேக்அப் பண்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, மியூச்சுவலா இல்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ஏதோ ஓவரா பேசி ஏப்படா என்ன பேச அந்த மாதிரிலாம் சண்டை வந்து அப்படி நீங்க பிரேக்அப் பண்ணும்போது கண்டிப்பா அவன் வந்து ஒரு லிட்டில் கேர்ள், ஷீஸ் மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அவங்களோட கோவம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு சைடு இருக்கா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீங் ரைட். நம்ம அவங்கள வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிரின்சஸாவே பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னு நினைப்போம். பட் தே வில் மோர் ஆங்கர் ஆன் யூ. உங்க மேல அதிகமான கோவம் வந்துச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க கேர்ள்ஸ். லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப்ல, ஓகே பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இதுவும் நடந்த ஒரு விஷயம். வேற ஒரு பொண்ணோட போட்டோவை
என்னோட மெயில் ஐடி அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. நினைக்கிறோம் இல்லையா, அவங்க யாரு சின்னது அப்படி சின்ன பொண்ணு தானே அப்படி வேற ஒரு பொண்ணோட இதை போட்டு நீ தான் அந்த பொண்ணோட போட்டோ எனக்கு அனுப்பிச்சு விட்ட அப்படின்னு சொல்லி நான் அவனை இது பண்ணுவேன், சோசியல் மீடியால போடுவேன், நம்ம பிளாக்மெயில் பண்ணாங்க. இந்த திங் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் த திங் நீங்க தான் பண்ணீங்கன்னு உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக தே வில் கோ எனி எக்ஸ்ட்ரீம், ரைட்? நிறைய மாலஸ் இங்க நம்ம தமிழ்ல பெரிய வெளியே தெரியறது இல்லை தமிழ்நாட்டுல, பட் ஆனா இந்த இந்தி கண்ட்ரி வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விமன் பொய்யான ஒரு அக்யூசேஷன் மென் மேல வச்சிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அது நிறையவே வெளியே வருது, பட் நம்ம ஊர்ல வெளியே வர்றது கிடையாது. மேபி நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ த திங் விச் இஸ் என்னன்னா, ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க சைலண்டா மூவ் ஆயிட்டு வரணுமே தவிர, இல்ல அவ எனக்காக வருவா. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி அப்படின்னா, நான் லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், ஆனா அவ என்னை தேடி வரணும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். த திங் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன், என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஓகே பேரு யாரு அதெல்லாம் நமக்கு வேணாம். அவர் என்னன்னா, அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அந்த பொண்ணுகிட்ட, ஆனா அவன் என்னை தேடி வரணும், என்னை தேடி வரணும். த திங் அவர் அப்டேட் பண்ணவும் இல்லை. he just had a lot of bad habits in his life too, right? ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்க இவ்வளவு பேட் ஹேபிட்ஸ் இருக்கீங்க, இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கீங்க, எப்படி உங்களை நம்பி வருவாங்க? அதெல்லாம் வருவாங்க, படத்துல இதெல்லாம் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களை கன்சியூம் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தாகணும். இந்த இடத்துல ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்களுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ரெடியா இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கேர்ள்ஸ்க்கு. நான் தப்பா சொல்றேன், ரைட்டா சொல்றேன், இந்த பிலாசபிலாம் தேவையில்ல. ஆனா ரியாலிட்டி, ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிடுவாங்க, ஈஸியா அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிடும். திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி. நம்மளையா என்ன மாதிரி அடிப்பட்ட இன்னும் நிறைய பேர் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாங்க நிலவரம் என்ன கலவரம் என்ன தெரியும். பட் சில பேர் முட்டாத்தனமா இன்னுமே அவன் என்ன தேடி வருவா அப்படின்னு நம்புறவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், ரைட்? பட் ரியலா ஒரு சில விஷயங்களை கண்ணில் பார்த்து சீட் பண்றதெல்லாம் கண்ணில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மேபி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. மேபி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க, உங்களை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, வாரன் பஃபெட், ஓகே, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ப்ராப்பரான பார்ட்னரை போடுங்க. லெட்ஸே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவர் ஏதோ ஒரு பிபிசிலேயே இதுலயே ஒரு டாக்குமெண்ட்ரி இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அதுல வாரன் பஃபெட் சொல்லியிருப்பாரு, நான் பஃபெட்டா இருக்கும் போதே, ஐ மீன் பஃபெட்டா அந்த சென்ஸ், நான் பெரிய ஒரு ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃப் என் கூட இருந்தாங்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தென் நாங்க லவ் பண்ணோம். ஒரு ப்ராப்பரான அவங்களாலதான் நான் இம்ப்ரூவ் ஆனேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுமே எனக்கு ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். த திங் என்னன்னா, ப்ராப்பரான பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ப்ராப்பரா செம்ம சந்தோஷமா இருக்கும். பட் தேவையில்லாத அன்வான்டான ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல போகணும், என்டர் ஆகணும், எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க போறீங்க அப்படின்னா யூ வில் regret for those amount of situations or decisions you may take in your life, right? இங்க நான் யாரையும் தப்பா சொல்றதுக்கோ கரெக்டா சொல்றதுக்கோ நான் ஆளு கிடையாது. த திங், எனக்கு என் லைஃப்ல நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை நான் சொல்றேன். மேபி என் லைஃபோட ஒத்து போற மாதிரியான ஒரு சில ஸ்டோரிஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு அப்படின்னா திஸ் வீடியோ வில் ஒர்க் ஃபார் யூ. நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். இல்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர், ரைட்? ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். லட்சம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா women may test you a lot. நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா, இல்ல நீ அவங்கள ஒரு மாம் மாதிரி ட்ரீட் பண்றியா அப்படிங்கிறதுக்கு. மாம் மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு எந்த கேர்ள்ஸுக்குமே மேக்ஸிமம் டைம் பிடிக்காது. மேபி வெளியே இல்ல எனக்கு இது ஓகேன்னு அவங்க சொல்லலாம், ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க அதை நம்பாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஸோ த திங் விச் இஸ் கரெக்ட் பார்ட்னரை பிடிங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பார்ட்னர் எப்படி இருக்கணும், உங்களுக்கான ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், இந்த சினிமால காட்டுற மாதிரி அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கொஞ்சம் தனியா உட்காருங்க, தனிமையில உட்காருங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்னர் வேணும். இப்ப லெட்ஸ் சே என்ன கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு நிறைய கேட்டகரி நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். இன்னொரு 2-3 பக்கம் நான் விட்டுருக்கேன். அடுத்து இன்னும் ஃபீல் பண்றது. ஓகே, இட்ஸ் அ மெயின் திங். லைஃப்ல வந்து 20% ஹாப்பினஸ் கொடுக்க போறது மேரேஜ் இல்ல ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை தவிர ஹாப்பினஸ் நிறையாவும் இருக்கு. ஓகே, த திங் என்ன சொல்றேன் அப்படின்னா, பர்பஸ், நம்ம பாடியை பில்ட் பண்றது, நம்மள நம்ம அப்டேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ த திங், அப்டேட் யுவர் செல்ஃப். என்னை பொறுத்தவரை யாராவது ஒருத்தர் உங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள போய் சோஷியல் மீடியால போயிட்டு உட்காந்து ஸ்க்ரால் பண்றது, பாக்குறது, தூக்கி போடுங்க. நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணேன், நான் எப்படி இதை ஹீல் பண்ணேன், என்னோட இன்னர் உண்டை. முதல் விஷயம் நான் பண்ணது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை பிளாக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என்னை யாராவது ஒருத்தவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்ல வேண்டாம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதல்ல பிளாக் பண்ற ஆள் நானா தான் இருப்பேன். நான் அந்த ஈகோ வளர்த்துக்கிட்டேன். எனக்கு அது தப்பா தெரியவே கிடையாது. என்னோட வேல்யூஸை சொல்றது எனக்கு தப்புன்னு தெரியவே இல்லை. ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க நான் அவாய்ட் பண்ணிட்டாங்கனாலே நான் அவங்கள மேக்ஸிமம் ஆஃப் டைம் பிளாக் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், அவங்களோட நம்பர் டிலீட் பண்ணிடுவேன். கான்டாக்டே வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பேன். பிகாஸ் ஒன்ஸ் ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னா போனதுதான். திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தாங்க என் லைஃப். ஆனா எப்போ வந்தாங்க அப்படின்னா, அவங்க கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்த ஃபீல் பண்றதுக்கு யாருமே இல்லைங்கிற அந்த டைம்ல என்ன தேடி வந்தாங்க. தென் 2-3 நாள்ல அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. திரும்பி அவங்களோட வண்டியில சுத்த ஆரம்பிச்சாங்க. இதை என் கண்ணால பார்த்தேன். தென் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்திருக்கேன் பாருங்க என் லைஃப்ல. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க சில பேர் நினைப்பீங்க கேர்ள்ஸ் வந்து ஏஞ்சல் மாதிரி, அவங்க ரொம்ப புனிதமானவங்க. கேர்ள்ஸும் ஹியூமன்ஸ் தான். அவங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு டார்க் டிசையர்ஸ் எல்லாமே இருக்கதான் போகுது. நீங்க வந்து அவங்க வந்து ஒரு ஏஞ்சலிக்கா இல்ல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹெவன்லி ஃபிகர்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ த திங், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்ற விஷயமே, ஒருத்தவங்க திரும்பி ஒன்ஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே விட்டுருங்க. திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஓகே ஃபைன், அது படத்துக்கு செட் ஆகலாமே தவிர நம்ம ரியாலிட்டிகள் செட் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் சீரியஸ்லி. அவங்க கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக திரும்பி வருவாங்க. அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்பி அவங்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கேர்ள்ஸ் கூட என் கூட பேச மாட்டாங்க. சம்டைம்ஸ் பேசுவாங்க, இன்டிமேட்டா பேசுவாங்க, தென் போயிடுவாங்க. திரும்பி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்ளம் இருக்கும்போது அன்பிளாக் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. இது நடக்கும். மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா போய் கேட்டு பாருங்க. they will know this, right? ஸோ அப்போ ப்ராப்பரான பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க தகுதியான ஆளா மாறுங்க. இங்க நான் எடுத்த ஒரே ஒரு விஷயமே, எனக்கு ரீசெண்ட் டைம்ல ஒரு பிரேக்கப் ஆச்சு, நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு 6 months 7 months அடுத்த ஒரு 1 year வரைக்குமே நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகாம தனியா ஸ்டில்னஸ் அண்ட் டஃப்னஸ் பழகணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மெயினா நான் பண்ற முதல் விஷயமே என்னன்னா, அவங்க ஒன்ஸ் என்கிட்ட வந்து ஓகே வேண்டாம் நம்ம இதை பிரேக் பண்ணிக்கலாம் கேஜி அப்படின்னும் போது நான் சைலண்டா ஓகே ரைட்டுன்னு வந்துட்டேன். திரும்பி நான் அவங்க கிட்ட போல பேசல, எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஐ ஜஸ்ட் பிளாக் எல்லா நம்பர் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அவங்க திரும்பி வரணும்னு அவசியம். ஒன்ஸ் அவங்க, அதான் நான் சொல்றேன்ல, ஒன்ஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா போனதுதான். நீங்க திரும்பி அவங்க வரணும், என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அந்த அறியாமையை நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. சீரியஸா பாய்ஸ் லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், லைஃப் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பெயினை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டு தான். இது எல்லாமே கொடுத்தது யாருன்னா உங்களோட வேர்ல்ட் வெர்ஷன். அப்போ உங்களை நீங்க, அதாவது எங்க ஜிம் மாஸ்டர் ஒன்று சொல்லுவார். இப்ப இருக்க பழைய மாஸ்டர், நான் காலேஜ் டைம்ல போயிட்டு இருந்த ஜிம்ல இருந்த அந்த ஒரு மாஸ்டர் சொல்லுவார், உன்னைய வந்து யாருமே ரிஜெக்ட் பண்ண கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னா ரிஜெக்டே பண்ண முடியாத இடத்துக்கு நீ போகணும். புரியுதா? அது வரைக்கும் நீ ரிஜெக்ட் ஆகதான் செய்வ, உன்னை ரிஜெக்ட் பண்ணதான் செய்வாங்க. மேபி நீ அந்த இடத்துக்கு போனா கூட உன்னை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணதான் போறாங்க. ஸோ அதனால இந்த ரிஜெக்ஷனுக்கோ இல்ல என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்ல என்னை ஏமாத்துவாங்க, இந்த அவர் வந்து சொன்னது பாடி பில்டிங்க்கு. நான் இந்த இடத்துல கொண்டு வர்றது வந்து லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே இந்த விஷயத்த நான் வந்து எடுத்துப்பேன். என்ன ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, என்ன யாராவது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே வந்து வேண்டாம், இல்ல கேர்ள்ஸே வந்து யாராவது என்ன வந்து வேண்டான்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா ஓகே ரைட் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முந்திட்டு அவங்களை பிளாக் பண்ணிட்டு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா என்னோட டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு போவேனே தவிர நான் போய் அவங்க கிட்ட எப்பவுமே உட்காந்து ஏன் எதுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லு,
என்ன வேணா, ஒரே ஒரு சிம்பிளான ரீசன் என்ன, பிடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். அந்த காரணத்தை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், யூஸ் கிடையாது, ரைட்? நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி நம்மள வந்து புரிஞ்சுக்கிற ஆளுங்க தான் இங்க வேணும். இது லெட்ஸ் சே டேவிட் டேட்டா த வே ஆஃப் த சுப்ரீமன் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருப்பாரு, சூஸ் த விமன் ஹூ சூசஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டாபிக்கே இருக்கும், அதை நம்ம லேட்டரா பேசலாம். இந்த திங் என்னன்னா, உங்களை யாரு சூஸ் பண்றாங்களோ அவங்கள நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வாலண்டியரா யாரையும் போயிட்டு தேவையில்லாம பின்னாடி சுத்திட்டு இருக்காதீங்க. அதுக்காக நான் உங்களை வந்து இந்த கேர்ள்ஸ் கூட பேசாதீங்க, பழகாதீங்க, அவங்க எல்லாருமே கேட்டவங்க அப்படிலாம் நான் சொல்ல. சோசியலைஸ் ஆகுங்க, பேசுங்க, பழகுங்க. மேபி உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நீடியா இருக்கீங்க, ஆக்வர்டா இருக்கீங்கன்னா டேட்டிங் போங்க. டேட்டிங் நம்ம ஊர்ல இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுல அதுவும் மேக்ஸிமம் டைம். ஸோ டேட் போங்க, டேட் போடுற சென்ஸ் காஃபி போங்க, பேசுங்க, பழகுங்க. ஓகே ஃபைன், பிடிச்சிருக்கா, பிடிக்கல, ஓகே ஃபைன், அதோட லீவ் ஆயிட்டு வந்துட்டே இருங்க. எமோஷனலி மேக்ஸிமம் ஆஃப் டைம் கனெக்ட் ஆகாதீங்க. ஒன்ஸ் நீங்க இப்பதான் பிரேக்கப்பை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் சம் அமௌண்ட் ஆஃப் சால்டிடியூட், ரைட்? சால்டிடியூட், தனிமைக்கு பழகுங்க. அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஃபீலிங்கோட பெயினோட உட்கார்றதுக்கு பழகுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீலிங் பெயினோட உட்காராத, அது உன்னை தப்பான வழி கொண்டு போயிடும். தப்பு. ஃபீலிங் பெயினோட நீங்க உட்கார, எமோஷன்ஸோட நீங்க உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த ஸ்டில்னஸை பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர பெயினை உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு டைவர்ட் ஆகுற மாதிரி நான் டூர் போறேன், இல்ல நான் வந்து பான் கன்சியூம் பண்றேன், ஃபேப் பண்றேன், இது எடுத்துக்கிறேன், அது எடுத்துக்கிறேன், இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ள அன்வாலண்டரியான சப்ளிமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வில் மேக் யூ மோர் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ த திங், ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், பர்பஸ். ஸோ தட் வாஸ் த மெயின் திங். மணி வந்து 4:51. நான் எந்திரிச்சு 2 மணிக்கு எந்திரிச்சேன். ஆல்ரெடி ஐ ஜஸ்ட் மேட் 3 ஸ்கிரிப்ட்ஸ். முதல் வீடியோ எடுக்கிறேன், மேபி அடுத்த வீடியோ எடுத்தாலும் எடுப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பர்பஸ். இப்போ நான் நிறைய பெயினை ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. யாருக்குமே ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் சொல்ல கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீஷ், அதாவது பிரேக்கப்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணா ஹீல் ஆக முடியும், இல்ல எப்படி நடந்துக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும். தேர் இஸ் நோ ஃபாதர்லி கேரக்டர் இன் மை லைஃப், ரைட்? ஸோ அதனால நான் ஃபாதர்லி கேரக்டர் இந்த சென்ஸ் அதை தப்பா நீங்க போர்ட்ரே பண்ணிக்காதீங்க. ஃபாதர்லி கேரக்டர் இந்த சென்ஸ் நமக்கு நல்லது சொல்ற கேரக்டர், ஃபாதர்லி கேரக்டர், பிரதர்ஹுட் கேரக்டர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என் லைஃப்ல இல்ல, நான் அந்த கேரக்டரா மாறணும்னு நினைச்சேன். ஸோ அந்த விஷயத்த நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் வாட் மை பர்பஸ். எனக்கு இது கேம், இது என்ஜாய்மெண்ட். நான் இங்க வந்து உட்காந்துட்டேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் டேக்கிங் வீடியோஸ் அண்ட் ஜஸ்ட் எப்போயாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மறந்துட்டேன் அப்படின்னா போய் பார்ப்பேன். இவ்வளவுதானே தவிர நான் வேற எதை பத்தி தேவையில்லாம யோசிக்க மாட்டேன், தேவையில்லாம இது பண்ண மாட்டேன், இன்டெல்ஜ் ஆக மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் மை பர்பஸ், இட்ஸ் மை ஒர்க், ஐ லவ் டு டூ திஸ் ஒர்க், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை சூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் ஆஃப் டைம் இந்த சாஃப்டா ஏன் எதனால எனக்கு சொல்லு அப்படிங்கிறத விட சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரிவெஞ்ச் அண்ட் வெப்பன். சைலன்ஸ் கிவ் சம்ஒன் கியூரியாசிட்டி. நீங்க சைலண்டா ஓகே ஃபைன், ஓகே கோ அண்ட் லிவ் யுவர் லைஃப் அப்படின்ட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த போயிட்டு சரி ஓகே ஒரு வருஷம் நீ நல்லா சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, உன்னோட இதை பார்த்துக்கோ, நீ இதை பண்ணு, அதெல்லாம் வேண்டாம். பிடிக்கலையா, வேணான்ட்டாங்களா, ஓகே ஃபைன். ஒரு பையன் உங்களை பிடிக்கலன்ட்டானா வந்துட்டு எப்படி மூஞ்ச காட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்கலன்ட்டாங்கன்னா ஓகே ஃபைன் பை, அவ்வளவுதான். பிளாக், டெலிட் நம்பர், எவ்ரிதிங், சிம்பிள். இதை விட்டுட்டு நீங்க சைலண்டா இல்லாம போயிட்டு நான் நல்லது சொல்றேங்கிற பேர்ல, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல எதையாவது இந்த சாஃப்ட் பாய் கணக்கா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் உங்களுக்கே போயிடும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் ஆக முடியாது. அதுதான் மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆட்டிடியூடு, ஒரு கெத்து உங்களுக்குள்ள வளர்த்துக்காங்க. கெத்துங்கிறது போய் சண்டை போடுறது, பசங்க கிட்ட காட்டுறது மட்டும் கெத்து கிடையாது. ஒரு ஆப்போசிட் செக்ஸ் உங்களை வந்து வேண்டான்னு சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் ஓகே ஃபைன், அதை அமைதியா எடுத்துட்டு ரிவெஞ்ச், எப்படிப்பட்ட ரிவெஞ்சா இருக்கணும் அப்படின்னா என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மற்றவங்களுக்கான ஒரு ரிவெஞ்சா இருக்கணுமே தவிர ஓகே நான் போய் எப்படி பிளாக்மெயில் பண்றேன் பாரு, நான் போய் எப்படி அவங்கள இரிட்டேட் பண்றேன் பாரு, இல்ல நான் வந்து வெயிட் பண்றேன் அவங்களுக்காக, இதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் கிடையாது. இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஸோ வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி அவள்கிட்ட பேசுறது, பழகணும்னு இதெல்லாம் வேண்டாம். வேணாம், அவ்வளவுதான், சிம்பிள். வேணாம், எதுக்கு, ஏன்,
வேண்டாம். ஓகே, ஸோ நீங்க இதே மாதிரி பிரேக்கப்ல ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சீரியஸா இருக்கீங்க, உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், லெட்ஸ் என்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஹீல் பண்ணணும், நான் மூவ் ஆன் ஆகணும், நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்க, எனக்கு அந்த பிரேக்கப், எனக்கு அந்த சுச்சுவேஷன் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதே வேண்டாம், நான் வந்து ரொம்ப ஹாப்பியா மாறணும், நான் என் லைஃபை வேற மாதிரி பார்க்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், என் லைஃப்ல நான் பெருசா சாதிக்கணும், இந்த மாதிரியான சீரியஸான ஒரு மென்னா இருக்கீங்கன்னா, ஐ ஜஸ்ட் மேட் அ PDF ஃபார் யூ. இட்ஸ் அபவுட் 21 days ஹீலிங் ஜேர்னி. என்னோட ஹீலிங் ஜேர்னியை பத்தி நான் அதில் 21 days அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 21 days நான் அதில் சொல்லியிருக்க விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் ஹீல் ஆகும். இந்த ஒரு பிரேக்கப் பெயின்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் பை த PDF, டவுன்லோட் இட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் இன் அ மாஸ்குலின் வே. மேஸ்குலிட்டியை பழகுங்க, படிங்க, கத்துக்கங்க. ரைட்? சும்மா சாஃப்டா ஓகே ஃபைன், என்னால ஒரு ரெப்பு முடியலையா, ஓகே பரவாயில்ல, இன்னொரு ரெப்பு புஷ் பண்ணுங்க, இன்னொரு ரெப் புஷ் பண்ணுங்க, இன்னொரு ரெப், ஒன் மோர். ஜஸ்ட் புஷ் யுவர் செல்ஃப் மேன், யூ ஆர் அ மேன், ரைட்? So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.